ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான சூப்பரான பீச் பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு, 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி 1 துண்டு, 4 பல் பூண்டு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, உப்பு, வரமிளகாய் தூள், கரம் மசாலா தேவையான அளவு. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு 4 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குகளை அப்படியே வேக வச்சதுக்கு அப்புறமேல் தான் நம்ம தோல் உரிக்க போகிறோம். அதுங்காட்டி நல்லா உருளைக்கிழங்குகளை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் தக்காளியையும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தக்காளியும் வெங்காயம் வணக்கி தான் அரைக்க போகிறோம். அதுங்காட்டி கொஞ்சம் பெருசாகவே இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பட்டாணி எடுத்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த பட்டாணியில் 3/4வாசியை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1/4வாசி பட்டாணியாகவே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி 1 துண்டையும் 4 பல் பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழங்களை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி பழங்களை வணக்கும் போது கொஞ்சம் அந்த தக்காளிகளை அப்படியே கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த வணக்கின பொருள்களை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், மசாலா பொருள், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது ஒரு தடவை நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளையும் கரம் மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பட்டாணி அதை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலக்கி விடுங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4வாசி பட்டாணியை நம்ம மசிக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டாணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயங்களை தூவி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் பொடி பொடியாக நறுக்குன்னு தக்காளியை தூவி விடுங்க. அடுத்த லேயர் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை இதில் தூவுங்க. அதுக்கப்புறம் இது மேலே புதினா அல்லது மல்லித்தழை, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை இது மேலே தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சூப்பரான பீச் பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.